श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवास रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते रामानुजाय नमः. अडियन मणप्पाक्कम योनि भक्ति सारदासन. கோதாஸ்துதி 15ஆம் ஸ்லோகம். ஆமோதவத்யபிசதா என்ற ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அவள் சூடிய மாலைக்கு வனமாலையினும் ஏற்றத்தை சுவாமி அனுபவிக்கிறார். ஆமோதவத்யபிசதா ஹிருதயங்கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ருஜா தவ முகுந்த கிரீடபாஜா கோதே பவத்ய தரிதா கழுவை ஜெயந்தி. ஹே கோதே, அரங்கநாதன், அதாவது உன் மனம் கவர்ந்த நாயகன் அணிந்திருக்கும் வைஜெயந்தி எனும் வனமாலை எப்பொழுதும் மனம் குறையாமல் தான் இருக்கும். அவன் திருமார்பினில் அணிந்திருப்பதால் உனது திருவுள்ளத்துக்கும் உவப்பானதுதான், செம்மை நிறமுடையதுதான், இன்னும் பல சிறப்புகளை உடையதுதான், மிகவும் மென்மையானதும் கூட. இத்தனை பெருமை சிறப்பு பெற்றும் அவனது திருமார்பு வரை இடம் பெற்றது என்று முடி அணிய முடியவில்லையே. சர்வேஸ்வரனான குந்தனான உனது கிரீடத்தை அவள் சூடி களைந்த மாலை அன்றோ அலங்கரித்தது. ஆகையால் நீ சூடி கொடுத்த மாலையை காட்டிலும் வனமாலை தாழ்வடைகின்றதோ? இல்லை இல்லை, உயரமான இடத்தில் கிரீடம் இருப்பதால் கீழே இருக்கும் திருமார்பில் உள்ள வனமாலை அதனினும் தாழ்ந்திருப்பது இயற்கைதானே. நீ சூடி களைந்த மாலைக்கு உன் மனம் கவர்ந்த நாயகன் எத்தனை மதிப்பு வைத்துள்ளான். இங்கு சுவாமி தேசிகன் எதை விளக்குகிறார் என்றால், மிக மகிழ்வுடனும் கணவனது திருவுள்ளத்திற்கு பாத்திரமாகவும் தன் கணவனிடத்தில் அதீத காதலுடையவளாயும் மென்மையுடையவளாயுமான நற்குணங்கள் நிறைந்தும் விளங்கும் ஒரு மங்கை தன் கணவனிடத்தில் செல்வாக்கு மற்றும் செருக்கு கொண்ட மற்றொரு மங்கையால் தாழ்த்தப்படுவதை கூறுகிறார். அதாவது வைஜெயந்தி எனும் வனமாலை பூமி பிராட்டியாம், சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளாம். அப்பப்பா, என்ன ஒரு அனுபவம். அடுத்த ஸ்லோகத்துல ஆண்டாள் சுயம்பரத்துக்கு வண்டுகள் மங்களவாத்தியம் ஒலிக்கிறத பத்தி பார்க்கலாமா? அடியேன் தாசன்.